எல்லாருக்கும் வணக்கம். ஃபுட்சன்னலுக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். என்னடா இது இத்தனை ஐட்டம்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க, எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சு காட்டிகிட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறீங்களா? அது ஒன்றும் இல்லைங்க. இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு விருந்து சமைச்சு காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல இந்த விருந்துக்கு முதல்ல ஸ்வீட் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு ரவா லட்டு இன்றைக்கி ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு முதல்ல ஒரு 4 டேபிள் ஸ்பூன் துருவன தேங்காய் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக நெய் ஊற்றி முந்திரி பருப்பும் திராட்சையும் அதையும் பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. அந்த தேங்காய் கூடவே சேர்த்து தனியாக வச்சுக்கோங்க. அப்புறம் அதே நெய்யில் ஒரு 1/4 கிலோ வெள்ளை ரவை அதை போட்டு நல்லா ஒரு 5லேருந்து ஒரு 8 நிமிஷம் வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அந்த பச்சை வாசனை போயிடணும். இதையும் அந்த தேங்காய் முந்திரி பருப்பு திராட்சை எடுத்தோம் இல்லையா, அது கூட சேர்த்து கலந்து வச்சுக்கோங்க தனியாக. அதில் ஒரு 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூளும் அப்புறம் நல்லா பொடி பண்ண சர்க்கரை ஒரு 1/4 கிலோ மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அந்த சர்க்கரை இதில் போட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. அப்புறம் இது கலந்துட்டு இதில் ஒரு 100 ml நல்ல சூடான பால் ஆறி இருக்கக்கூடாது, நல்லா சூடாக இருக்கணும். இந்த பாலை இதை ஊற்றி நல்லா கலந்துட்டு ஒரு 1 மணி நேரம் இதை நல்லா ஊற விட்டுருங்க. இப்போ இதெல்லாம் கலந்தாச்சு. இப்போ நம்ம இதை ஊற வச்சிடலாம். இப்போ இது நல்லா 1 மணி நேரம் ஊறிடுச்சு. இது இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கையை வச்சு நல்லா பிசைஞ்சு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நல்லா பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சுக்கோங்க. உங்களுக்கு என்ன சைஸ்க்கு வேணுமோ அந்த சைஸ்க்கு உருண்டை பிடிச்சிக்கோங்க. இப்போ நான் 1/4 கிலோ ரவை எடுத்தேன் இல்லையா, எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 20லேருந்து 22 லட்டு வந்துச்சுங்க. ஸோ அவ்வளோதான். இப்போ நம்ம ரவை லட்டு ரெடி ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு நம்ம புளிக்குழம்புக்கு மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 1/2 கப்பு சின்ன வெங்காயம், அப்புறம் 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் சீரகம் இதை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் வதங்கட்டும். அடுத்தது இதிலையே நம்ம 3 தக்காளியை போட்டு நல்லா வதக்கணும். இது வதங்கினதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஆறுனதுக்கப்புறம் நல்லா நைஸாக மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அடுத்தது குழம்பு தாளிக்கிறதுக்கு முதல்ல கொஞ்சமாக கடுகு, அப்புறம் கொஞ்சம் வெங்காயம், கருவேப்பிலை இதை போட்டுக்கோங்க. இதை லேசாக வதக்கிக்கோங்க வெங்காயத்தை. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் இன்றைக்கி நான் 1/4 கிலோ பூசணிக்காய் எடுத்திருக்கேன், மஞ்சள் பூசணிக்காய் எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கிட்டு கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூள் உப்பு போட்டு இதை வேக வைக்கணும். ஒரு 80% வெந்தால் போதும். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. ரொம்ப வெந்தது அப்படின்னா குழஞ்சி போயிடும் பூசணிக்காய். ஸோ இப்போ பூசணிக்காய் வெந்துடுச்சு. இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி கூட ஊற்றிக்கோங்க. அப்புறம் அதுலேயே தேவையான அளவு வரமிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், அப்புறம் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு கலந்து கொடுத்துட்டு இதில் கொஞ்சமாக கொதிக்க விட்டுருங்க. இப்போ பாருங்கள், நம்ம குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு. கடைசியில் நம்ம ஒரு 1/4 கப்பு கரைச்சின புளியை ஊற்றிட்டு 2 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ அடுத்தது நம்ம பருப்பு பண்ணிக்கலாம். அதுக்கு நான் 1/2 கப்பு பருப்பு எடுத்திருக்கேன் இன்றைக்கி. அதை தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுக்கோங்க. இன்றைக்கி ரசம் நான் அந்த தண்ணியில் தான் பண்ண போகிறேன். அதனால நிறையா தண்ணி ஊற்றி நான் இன்றைக்கி வேக வச்சுருக்கேன். அதே மாதிரி நீங்களும் பண்ணிக்கலாம். அடுத்தது நம்ம தாளிச்சிக்கலாம். அதுக்கு கொஞ்சம் கடுகு, 1/4 டீஸ்பூன் கொத்தமல்லி, 1/4 டீஸ்பூன் சீரகம், அப்புறம் கொஞ்சமாக வெங்காயம், கருவேப்பிலை, அப்புறம் நான் இன்றைக்கி ஒரு 3 பச்சை மிளகாய், 2 வரமிளகாய் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்து போட்டுக்கோங்க. அப்புறம் அந்த வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் ஒரு 2 தக்காளியை பொடியாக நறுக்கி அதை போட்டுக்கோங்க. தக்காளியும் நல்லா வதங்கிடட்டும். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வேக வச்சுருக்கிற பருப்பில் இந்த வெங்காய தக்காளியை எடுத்து போட்டுக்கோங்க. கூடவே கொஞ்சம் உப்பு, அப்புறம் 5-6 பல்லு பூண்டு அதையும் போட்டுக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. இது நல்லா கொதிக்க விடணும். மூடி போட்டு கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம பருப்பு நல்லா கொதித்து வெந்துடுச்சு எல்லாமே.
ஸோ இதை இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம இந்த மாதிரி கடைஞ்சி கொடுத்துக்கோங்க. இல்லை ஒரு மத்து யூஸ் பண்ணுங்கள், இல்லைனா நீங்கள் பிளெண்டர் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம பருப்பு ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது ரசம் பண்ணிடலாம். இப்போ அடுத்தது நம்ம ரசம் தாளிச்சிக்கலாம். அதுக்கு முதல்ல ஃபஸ்ட்டு கொஞ்சம் கடுகு, அப்புறம் கொஞ்சமாக சின்ன வெங்காயம், பூண்டு, வரமிளகாய், கருவேப்பிலை இதை போட்டு வதக்கிடுங்க. லேசாக வதங்கினா போதும். அதுக்கப்புறம் 2 சின்ன தக்காளியை வந்து இது மாதிரி பொடியாக நறுக்கி போட்டுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ ரசம் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி தக்காளி எடுத்து போட்டுக்கலாம். எனக்கு வந்து 2.5 கப்பு வந்தது அந்த பருப்பு தண்ணி. இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. இதில் வந்து 1/2 கப்பு புளி, அப்புறம் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், அப்புறம் 2 பிஞ்சு பெருங்காயம் இதை போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. இது கொதிச்சதுக்கப்புறம் நம்ம பருப்பு தண்ணியை ஊற்றிக்கிட்டு அதிலேயே தேவையான அளவு உப்பும் ஒரு 1.5 டீஸ்பூன் ரசப்பொடியும் போட்டு லேசாக கொதிக்க விட்டால் போதும். ரொம்ப கொதிச்சா ரசம் நல்லா இருக்காது. இப்போ பாருங்கள், லேசாக ரசம் கொதிச்சிடுச்சு. இதிலே கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். இப்போ அவரைக்காய் பொரியல் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு முதல்ல கொஞ்சம் எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் கடுகு, வெங்காயம், வரமிளகாய், அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டுக்கோங்க. வெங்காயம் வந்து கொஞ்சம் லேசாக வதங்கினதுக்கப்புறம் ஒரு 1/4 கிலோ அவரைக்காயை வந்து இந்த மாதிரி பொடிப்படியாக நறுக்கிட்டு அதையும் இதில் சேர்த்துக்கோங்க. அப்புறம் காய்க்கு தேவையான அளவு உப்பு, மிளகாத்தூளை போட்டுக்கோங்க. இது வந்து நான் போட்டிருக்கிறது வந்து வீட்டில் அரைச்சிருக்கிற மிளகாத்தூளை. நீங்கள் எதுவாக இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். மூடி போட்டு வேக வச்சிட்டிங்கன்னா சீக்கிரமாக வெந்துடும். ஸோ இப்போ வெந்துருச்சு. அடுத்தது கொஞ்சமாக தேவையான அளவு தேங்காய் துருவலை போட்டுக்கிட்டு இறக்கிட்டிங்கன்னா அவரைக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ முதல்ல காலிஃப்ளவர் பொரியலுக்கு நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் தனியா, பட்டை, கிராம்பு, 1/2 டீஸ்பூன் சோம்பு, அப்புறம் வரமிளகாய் உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் இதெல்லாம் போட்டு நல்லா ஒரு பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. இதை வந்து ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் ஒரு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க. அடுத்தது காயை தாளிச்சிக்கலாம். அது கடாயில் எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு கொஞ்சமாக கடுகு, வெங்காயம், கருவேப்பிலை போட்டுக்கோங்க. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை ஊற்றிக்கோங்க. அப்புறம் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும். அதுக்கப்புறம் ஒரு 1/4 கப்புக்கு பச்சை பட்டாணி, அப்புறம் காலிஃப்ளவர் அதை வந்து முதலே சுடு தண்ணீர் போட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதில் போட்டுட்டு எல்லாம் மசாலாவை கூட நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. அப்புறம் அதில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. அப்புறம் காய் வேகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி, நிறையா தண்ணி ஊற்றிக்க வேணாம், கொஞ்சமாக ஊற்றினா போதும். ஏன்னா இதை வந்து நம்ம மூடி போட்டு தான் வேக வைக்க போகிறோம். இப்போ சீக்கிரமாக வெந்துடும், நிறையா தண்ணி வேண்டாம். இப்போ நடுவில் வந்து அப்பப்போ கிளறி கொடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ தண்ணி ஆயிடுச்சு பாருங்கள். நம்ம முதல்ல கொஞ்சமாக தான் ஊற்றிருந்தேன். இப்போ பாருங்கள் எவ்வளோ வந்துடுச்சு. அதனால தான் நிறையா தண்ணி வேணான்னு சொன்னேன். இப்போது தண்ணியெல்லாம் ஓரளவுக்கு நல்லா வற்றிடுச்சு. நம்ம காயும் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம காலிஃப்ளவர் பச்சை பட்டாணி பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பிரியாணிக்கு முதல்ல எண்ணெயும் நெய்யும் சூடு பண்ணிவிட்டு அதில் தேவையான பிரியாணி மசாலா ஐட்டம்ஸ்லாம் போட்டுக்கோங்க. அதில் வந்து அப்புறம் 3 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி மெலிசாக கட் பண்ணி போட்டுட்டு இதை வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வெங்காயம்லாம் வந்து நல்லா வதங்கியிருக்கு. இதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு மஞ்சத்தூளும் போட்டு நல்லா வதக்கி ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. அந்த பச்சை வாசனை போகட்டும். அப்புறம் இதில் 4 பச்சை மிளகாயும் 5 தக்காளியும் போட்டிருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. அப்புறம் உப்பு வந்து போட்டால் நீங்கள் தக்காளி சீக்கிரம் வதங்கிடும், அதுக்காக. அப்புறம் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூனுக்கு பிரியாணி மசாலா போட்டுக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு 1/4 கப்புக்கு தயிர். அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான காய்கறிகள் போட்டுக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி பீன்ஸு, கேரட்டு, பச்சை பட்டாணி, சோயா எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ காய் வேணுமோ அதை அளவுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. அப்புறம் அது வேகிறதுக்கு அந்த தேவையான அளவு உப்பு போட்டுட்டு கொஞ்சம் கொத்தமல்லி, புதினா எல்லாமே தூவிக்கோங்க. அதுலேயே எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க.
அப்புறம் இன்றைக்கி நான் 2 கப்பு சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். நீங்கள் சீரக சம்பா இல்லைன்னா பாஸ்மதி அரிசி கூட எடுத்துக்கலாம். எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் சீரக சம்பா தான் பிடிக்கும். இதை வந்து நல்லா கலந்துட்டு அப்புறம் இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. சீரக சம்பாவில் 1 கப்பு அரிசிக்கு 2 கப்பு தண்ணி வேணும். அதையும் ஊற்றி தேவையான அளவு உப்பு, அப்புறம் கொஞ்சமாக நெய், புதினா, கொத்தமல்லி எல்லாமே போட்டுட்டு கலந்து கொடுத்துட்டு நீங்கள் வந்து எப்போ போல் குக்கரை மூடி எத்தனை விசில் வேணும், 1 விசில் விட்டால் போதும் உங்களுக்கு. இப்போ பாருங்கள் லேசாக கொதிக்குது. இப்போ நம்ம நல்லா மூடிட்டு விசில் விட்டுடலாம். இப்போ பாருங்கள் ஸ்டீமெல்லாம் இறங்கிடுச்சு. அவ்வளோதான், நம்ம வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. அப்புறம் இன்றைக்கி வந்து நான் கோதுமை பாயாசம் பண்ண போகிறேன். அதுக்கு 1 கப்பு உடச்ச கோதுமையை வந்து இந்த மாதிரி குக்கரில் போட்டு நல்லா ஒரு 2-3 விசில் விட்டு நல்லா குழையாக வேக வச்சுக்கோங்க. இதை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது நம்ம 2 கப்பு வெல்லம், அதுலேயே வந்து 2-3 டேபிள் ஸ்பூன் சர்க்கரையை போட்டு நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம சர்க்கரையை போட்டால் இந்த பாயாசத்தில் வந்து கொஞ்சம் நல்லா தூக்கலாக இருக்கும் இனிப்பு, அதுக்காக தான் சர்க்கரை போடுறோம். அது கரைச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபில்டரில் ஊற்றி நல்லா ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க. ஏன்னா வெல்லத்தில் வந்து நிறையா மண் தூசி இருக்கும். ஸோ அதை கரைச்சி அதை வந்து அடுத்தது நம்ம நல்லா இந்த மாதிரி கொதிக்க விடணும். பாகு வரணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இந்த மாதிரி நல்லா கொதிச்சா போதும். இப்போது இந்த வெல்லம் இது வந்து நல்லா கொதிச்சிருச்சு. இதுலேயே வந்து நம்ம வேக வச்சுருக்கிற கோதுமையை போட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு இதையும் நல்லா கொதிக்க விட்டுருங்க. இப்போ பாருங்கள் இது நல்லா கொதிக்குது பாருங்கள். இப்போ அடுத்தது ஒரு 2.5 கப்பு தேங்காய் எடுத்து நல்லா 1ஆம் பால் 2ஆம் பால் எடுத்துக்கணும். அதில் முதல்ல வந்து 2ஆம் பாலை ஊற்றி அது நல்லா கொதிக்க வைக்கணும். இப்போ நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் அடுத்தது 1ஆம் பாலை ஊற்றணும். 1ஆம் பால் வந்து நல்லா திக்காக இருக்கும். இது ஊற்றுனதுக்கப்புறம் ரொம்ப கொதி வரக்கூடாது. லேசாக கொதிச்சோன்னா ஏலக்காய் தூளை போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அப்புறம் கொஞ்சமாக நெய் ஊற்றி தேங்காய் வந்து பொடி பொடியாக நறுக்கி அதை நெய்யில் வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா ரோஸ்ட் ஆனால் தான் நல்லாயிருக்கும். அந்த பாயாசத்தை கூட சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இப்போ இதனால் ரோஸ்ட் ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம பாயாசத்தில் போட்டுக்கலாம். அடுத்தது கொஞ்சமாக நெய் ஊற்றி கொஞ்சம் முந்திரி பருப்பும் திராட்சையும் அதே மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. இதையும் வந்து நம்ம பாயாசத்தில் போட்டு கலந்துட்டோன்னா நம்ம பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. பஜ்ஜி மாவுக்கு முதல்ல 1 கப் கடலை மாவு, 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, கொஞ்சம் சோடா உப்பு, கொஞ்சம் பெருங்காயத்தூள், அப்புறம் தேவையான அளவு வரமிளகாத்தூள், உப்பு போட்டு நல்லா கலந்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்துக்கோங்க. இது ரொம்பவே தண்ணியாக பண்ணிக்க வேணாம். அப்புறம் வந்து மாவு வாழைக்காய் ஒட்டவே ஒட்டாது. இந்த மாதிரி பதத்தில் கலக்கி வச்சுக்கோங்க. கட்டி இல்லாமல் பார்த்துக்கோங்க. அப்புறம் வாழைக்காயும் இந்த மாதிரி நீட்டமாக கட் பண்ணிக்கோங்க. அடுத்தது நம்ம எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு நம்ம பஜ்ஜி பொரிக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு அப்பளம் தேவை இல்லையா விருந்துக்கு, அதனால் அப்பளத்தை ஃபஸ்ட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. அப்புறம் அதே எண்ணெயில் வந்து வாழைக்காயை மாவில் முக்கி எடுத்து நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. திருப்பி போட்டு எல்லா பக்கம் நல்லா வேகிற மாதிரி பார்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம வாழைக்காய் பஜ்ஜி ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க, ஒரு வழியாக நம்ம விருந்து ரெடி ஆகிடுச்சு. வாங்க எல்லா ஐட்டம்ஸையும் பார்த்துடலாம். இது வந்து ஒயிட் ரைஸ், பருப்பு, வெங்காய தயிர் பச்சடி பிரியாணிக்கு, வெனிலா ஐஸ்கிரீம், அப்புறம் வெஜிடபிள் பிரியாணி, காலிஃப்ளவர் பச்சை பட்டாணி பொரியல், அவரைக்காய் பொரியல், பூசணிக்காய் குழம்பு, ரசம், ரவா லட்டு, கோதுமை பாயாசம், அப்புறம் வாழைக்காய் பஜ்ஜி. சப்பாத்தி வந்து நான் எக்ஸ்ட்ராவாக போட்டேன். இப்போ எல்லாத்தையும் வந்து பரிமாறியிருக்கேன். நம்ம யூஸ்வலாக நம்ம சவுத் இண்டியன் விருந்து அப்படின்னா என்னெல்லாம் எப்படிலாம் வைப்போமோ அதே மாதிரி நான் வச்சு காட்டியிருக்கேன் உங்களுக்கு. இதே மாதிரி ஒரு விருந்தை வந்து நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எல்லோரையும் அசத்துங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸில் கீழே போடுங்க. அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட எங்கள் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஃபுட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ, பாய்.